வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நெய்வேத்தியமும் ரெசிபி சமையலும் சேர்ந்து தான் புளியோதரை, அப்புறம் தயிர் சாதம், காராமணி, ஸ்வீட் சுண்டல் இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து அடுப்பில் கடாய் வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து புளியோதரைக்கு ஃபஸ்ட்டு புளிக்காய்ச்சல் வந்து காய்ச்சிக்கலாம். அதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு வந்து ஒரு 10 வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா தயிர் சாதத்துக்கு இந்த உப்பு புளிப்பு காரமெல்லாம் அந்த மிளகாயில் இறங்கியிருக்குமா, தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பெருங்காயம் சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் வரமிளகா, வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக வந்து முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து போட போகிறேன். மஞ்சப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை விட்டுறேன். நல்லா கொதிக்கட்டும். புளிக்காய்ச்சலுக்கு வந்து பொடி சேர்க்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரே 1 டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு தனியாக வறுத்துக்கிறேன். வெந்தயம் நல்லா கோல்டன் கலரில் வறுத்துட்டோம். இது பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ சாதம் வந்து உதிராக சாதம் வடித்து வச்சுருக்கோம். அதுக்கு மேலாக ஃபஸ்ட்டு பொடி போட்டு கலர போகிறோம். அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகா, ஒரு 5 வரமிளகா அதையும் வறுத்துக்கலாம். எல்லாமே ட்ரை வால்னியில் வறுத்துண்டா போதும். பாருங்க, தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா வறுபட்டுருது. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துன்னு வரலாம். இப்போ நம்ம வந்து புளிக்காய்ச்சலுக்கு வறுத்து வச்ச சாமான்லாம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா பொடி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து காராமணி சுண்டல் தான் பண்ண போகிறோம். காராமணி வந்து காலையில், அதாவது ஊற வைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குக்கரில் ஒரு வறுத்துட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டா போதும். ஸ்வீட் பண்ண போகிறதுனால நான் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து காராமணியை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நெய் விட போகிறோம். ஆல்ரெடி வந்து சஞ்சீவன் ஆயில் உங்களுக்கு தெரியும். அவங்க கீ வந்து பேக்கெட்டில் வேறு பேக்கிங்கில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாட்டில்லே வந்து சஞ்சீவன் ஆயில் கீயும் வருது. இவங்களுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் உங்களுக்கு. இப்போ நெய் விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச காராமணியை சேர்த்துருவோம். இந்த பக்கம் பாருங்க, புளிக்காய்ச்சல் வந்து நல்லா கொதிச்சு அப்படியே சுண்டி வந்துட்டு இருக்கு. நம்ம விட்ட புளி தண்ணி விட்டதுக்கும் இப்போ வந்து இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும். இந்த பக்கம் வந்து நெய்யில் காராமணியை ஒரு பெரட்டியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். நாம் ஏலக்காய் பொடி, நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் வெல்லம் கூட சேர்க்கலாம். வெல்லம் வந்து கல் மண் இல்லைன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துடலாம். அப்படி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. இந்த பக்கம் வந்து புளிக்காய்ச்சல் கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. எப்பயுமே புளிக்காய்ச்சலுக்கு உப்பு சேர்க்கும் போது அந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு குறைஞ்சி வரும் பாருங்க. அந்த சமயத்தில் சேர்த்திங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து புளி தண்ணி விட்ட உடனே உப்பு போட்டுட்டோம்னா என்ன பண்ணுவோம், நிறையா இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் உப்பு கூட போட்டுருவோம். அதனால் நல்லா கொதிச்சு சுண்டி வந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துண்டா போதும். புளிக்காய்ச்சலுக்கு புளி தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா வத்திடுத்து. இதில் வந்து இன்னும் நம்ம உப்பு வெல்லம்லாம் போடலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் காராமணி ஸ்வீட் சுண்டலும் ரெடி ஆகிடுது. அதில் வந்து தேங்காய் மட்டும் சேர்த்துட்டா வேலை முடிஞ்சுது. இப்போ மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய காராமணி ஸ்வீட் சுண்டல் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வெல்லம், நம்ம வந்து
ஒரே 1 டீஸ்பூன் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணோமா அந்த பொடியையும் சேர்த்துக்கலாம். புளிக்காய்ச்சல் வந்து நிறைய விதம் எப்படி வேணாலும் பண்ணலாம். நீங்கள் வறுத்துட்டு எல்லாம் மொத்தமாக சேர்த்து கொதிக்க வச்சும் பண்ணலாம். இப்போ நான் பண்ண போகிற மெத்தட்லையும் பண்ணலாம். அதே மாதிரி வெறும் மிளகும் உப்பும் மிளகை வறுத்துட்டு உப்போடு சேர்த்து அரைச்சும் பண்ணலாம். நிறைய விதம் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். அதில் வந்து இதுவும் ஒன்று. இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா சாதத்தில் உப்பு போட்டு வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம தனியா கடலைப்பருப்பு வரமிளகா வறுத்து பொடி பண்ணோமா அந்த பொடியை சேர்த்துடலாம். புளிக்காய்ச்சலில் வந்து நீங்கள் இந்த பொடியை அதோட சேர்த்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் கலரும் போது ஒரு டேஸ்ட்டு. அந்த பொடியை சாதத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி கொதிச்சு சுண்டிடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அதை விடும்போது அது ஒரு டேஸ்ட்டு. ஸோ புளிக்காய்ச்சலில் விதவிதமாக நீங்கள் கலந்தீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து மாறுபடும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி இருந்ததெல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க. பட் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பக்கம் வந்து மேலாக வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வறுத்து போடுவோம். அப்போ வந்து வாயில் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் அதை போடுறேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. ஆமாம், வேர்க்கடலை இருந்தால் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம புளிக்காய்ச்சலில் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். பட் இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா கலர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இந்த பக்கம் புளிக்காய்ச்சலும் ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலரிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பொடி போடும்போது இருந்த கலருக்கும் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் இருக்கிற கலருக்கும் வித்தியாசம் தெரியும். நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் பார்த்த உடனே டக்குன்னு பண்ணிடலாம். பாருங்க, புளியோதரை ரெடி ஆகிடுது. புளிக்காய்ச்சல் காய்ச்சி புளியோதரை பண்ணிட்டோம். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலர்ஃபுல்லானா மஞ்சளோடு சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கலரே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் தோணும். அதனால் இதை பார்த்தோன்னே டக்குன்னு வீட்டில் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா புளிக்காய்ச்சல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிச்சம் இருக்குது இல்லையா இந்த புளிக்காய்ச்சல், இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாதம் கலக்கிற சமயத்தில் தனியா கடலைப்பருப்பு வரமிளகா அதை மட்டும் வறுத்து அதோட இந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புளிக்காய்ச்சலை சேர்த்து கலந்து பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிச்சத்தை எடுத்து நான் உள்ளே வச்சிட போகிறேன். இப்போ அடுத்தது வந்து தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் துண்டம் தான் பண்ண போகிறோம். ஸோ தயிர் சாதம் வந்து கலந்துடலாம். அடுத்து வந்து தயிர் சாதம். தயிர் சாதமும் வந்து நல்லா 1 கப்பு அரிசி எடுத்து அதில் 4 கப்பு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சுட்டேன். இப்போ வந்து அதில் பால் விட்டுக்கலாம். நீங்கள் வந்து நான் வந்து 4 கப்பு தண்ணி விட்டேன் இல்லையா, நீங்கள் 1 கப்பு பால் விட்டு வேக வைக்கலாம். இல்லை 2 கப்பு பால் 2 கப்பு தண்ணி விட்டும் வேக வைக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ தாளிச்சிடலாம். தயிர் வந்து 1 கரண்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் கடுகு, பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்மளுடைய தயிர் சாதமும் ரெடி ஆகிடுது. இந்த சின்ன சின்ன பெருங்காயம் வந்து நீங்கள் தாளிச்சிட்டு தயிர் சாதம் சாப்பிடும்போது வாயில் சாப்பிடுமா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. புளியோதரை, தயிர் சாதம், அப்புறம் காராமணி, ஸ்வீட் சுண்டல். அவ்வளோதான். அதாவது புளியோதரைக்கு வந்து நான் வடான் தான் பொரிக்க போகிறேன். அப்புறம் தயிர் சாதத்துக்கு வந்து மாங்காய் துண்டம் தான் போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புளியோதரை பண்ணலைன்னா, புளிக்காய்ச்சல் காய்ச்சி புளியோதரை கலக்கலைன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நாம் வந்து சீதா நாகராஜன் அவங்க வீட்டு கொலுவை தான் பார்க்க போகிறோம். வாங்க கொலுவை பார்த்துட்டு வந்து.
ஸோ கொலுவை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். கொலுவும் பிடிச்சிருக்கும், நம்மளோட சமையலும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.